அவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த சங்கீத பகுதி, இந்த வேத பகுதி நம்ம எல்லாரும் அறிந்த பகுதி. ஒரு சிலர் தவிர மற்ற எல்லாருமே, இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த வேத பகுதியை நம்ம நமக்கு நல்ல தெரிந்த பகுதி தான். இயேசு தன்னுடைய வாழ்நாட்கள், அந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை அவர் அதிகமாக நேசித்த ஒரு குடும்பம். அதுதான் இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்களுடைய குடும்பம். ஹல்லேலூயா. இப்போ இயேசு ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு அவர் போகிறார். அந்த கிராமம், அதனுடைய பெயர் இங்கே கொடுக்கப்படலை. ஆனால் மற்ற புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, யோவான் அப்படி பல புஸ்தகங்களை நம்ம படிக்கும் பொழுது அந்த கிராமம் பெத்தானியா கிராமம் என்று நம்ம அறிகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். யோவான் 11 முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இவங்க வாழ்ந்த கிராமம் ஒரு பெத்தானியா என்று சொல்லுகிற கிராமம். என்ன கிராமம் சொல்லுங்கள்? பெத்தானியா கிராமம். இந்த பெத்தானியா கிராமத்தில் இவங்க போகும்பொழுது இயேசு இவங்க வீட்டுக்கு மார்த்தாளால் அழைக்கப்பட்டு போகிறார். அங்கே போகிற போது அங்கே நடக்கிற ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை தான் நம்ம படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு 2 சகோதரி, ஒரு சகோதரன், 3 பேர் இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் அம்மா அப்பா இருந்தது மாதிரி நமக்கு தெரியல. தாய் தகப்பன் இருந்தது மாதிரி நமக்கு தெரியல. தாய் தகப்பன் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லாசரு மரிக்கிற பொழுதும் அங்கே தாய் இருந்ததாகவோ தகப்பன் இருந்ததாகவோ பைபிளில் கொடுக்கப்படலை. இந்த 2 பேரும், இந்த லாசரு இவனுடைய வருமானங்களை வைத்து தான் அந்த குடும்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்படி இருக்கும் பொழுது இயேசு இந்த குடும்பத்தோடு அதிக நெருக்கமும் நல்ல நட்புமாக இருந்தார். இந்த குடும்பம் ஆண்டவருக்காக நல்ல ஆண்டவரை நேசிக்கிற ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் இருந்துச்சு. ஒரு நாள் இந்த மார்த்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாள். அந்த மார்த்தாள் இயேசுவை அழைக்கிற பொழுது இயேசு மார்த்தாளுடைய வீட்டுக்கு அவர் போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. இன்றைக்குள்ள இந்த செய்தியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்த்தாள் மரியாள் தங்கியிருந்த கிராமம் என்ன கிராமம்னு சொன்னேன்? பெத்தானியா கிராமம்னு சொன்னேன். இந்த பெத்தானியா கிராமம் எருசலேமுக்கு ரொம்ப பக்கத்தில், எருசலேம் தேவாலயத்துக்கு ரொம்ப பக்கத்தில், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அந்த பெத்தானியா கிராமத்துக்கு அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒலிவ மலை இருக்கும். இயேசு அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு மலை, அதிகமாய் தனியாய் போய் ஜெபிக்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிவ மலை. இயேசு தன் பூமியில் வாழ்ந்த நாட்களில் அதிகமாக தனியாக போய் இந்த ஒலிவ மலையில் இருந்து ஜெபிப்பார். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தனியாக ஜெபிக்கிற ஒரு இடம்னு ஒன்று நமக்கு இருக்கணும். நம்ம எப்பொழுதும் ஆண்டவரோடு நம்ம ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கிற ஒரு இடம் நமக்கு இருக்கணும். இயேசுவுக்கே இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தனியாக ஜெபிக்கிறதற்கு ஒரு இடத்தை அவர் வைத்திருந்தார். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழும்புவார் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். இன்னுமாக இயேசு அரெஸ்ட் பண்ணப்படுற அந்த கெத்செமனே தோட்டத்தில், அந்த ஒலிவ மலையில் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சிலுவையில் அடிக்கிறதுக்கு அதுக்கு முந்தின நாள் இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார் என்று நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா. இரவு முழுவதும் அவர் ஜெபம் பண்ணார். நீங்கள் யாராவது இரவு முழுவதும் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? எங்கே ஜெபம் பண்ண?
இரவு முழுவதும் இயேசு என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணார். நைட் ஃபுல்லாக, ஒரு ஹோல் நைட்டு. அந்த ஜெபம்தான் அவர் அந்த சிலுவை மரணத்தை சந்திக்க அவரை பலப்படுத்தினது. அந்த அந்த கெட்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு தூதன் வந்து இயேசுவை பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். சரி, அப்போ இயேசுவுக்கு ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் அவர் வைத்திருந்தார். அந்த மலையை அவர் வச்சிருந்தார். அங்கே தான் போய் அவர் ப்ரேயர் பண்ணுவார். நம்ம எல்லாருக்கும் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு அறை இருக்கணும். ஜெபிக்கிறதுக்கு அறை இல்லாட்டாலும் ஒரு பகுதி, ஒரு இடமாவது இருக்கணும். அது நம்முடைய ஜெப அறையாக இருக்கணும். நம்முடைய பரிசுத்த ஸ்தலமாக அது இருக்கணும். நம்ம ஜெபிக்கிற ஒரு இடம் நமக்குன்னு இருக்கணும். அப்படி இருக்குதான் யாருக்காவது? உங்கள் வீட்டில் இந்த பகுதியில் நான் உட்காந்து டெய்லி நான் ஜெபம் பண்ணுவேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த ஜெப அறைன்னு தனியாக இல்லைன்னு வைங்க, இந்த இடத்துல நான் இருந்து நான் டெய்லியும் ஜெபம் பண்ணுவேன், அப்படி ஒரு இடம் இருக்குது. அப்படி வைக்கணும். அது நல்ல பழக்கம். அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்படி ஒரு நல்ல பழக்கம் இருக்கணும். அதை நான் டெய்லி இந்த இடத்துல நான் இருந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் அது வைக்கிறது என்றைக்குமே நல்லது. நமக்கு நினச்ச இடத்துல நம்ம ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்படி வைப்பது அது ஒரு ஒழுங்கு, அது ஒரு நல்லது. இயேசு அந்த ஒழுங்கை பின்பற்றினார். அப்போ இயேசு பெத்தானியாவுக்கு போயிட்டு அந்த அந்த ஒலிவ மலைக்கு நேராக போகிறதுக்காக, அங்கே போய் ஜெபிக்கிறதுக்காக போகும் பொழுது மார்த்தாள் குறுக்க வந்து என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவன் கூப்பிடுறான். ஹல்லேலூயா, என் வீட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல மார்த்தாள் இயேசு வீட்டுக்கு கூப்பிட்டா, எல்லாம் சரிதான். ஆனால் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தில் அவள் ஸ்தோத்திரம், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாத ஒரு பெண்ணாக தான் அவள் இருக்கிறாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதே போல் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டது போல் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ வந்து ஒரு பரிசுத்தமான வீட்டுக்கு கூப்பிட்டா. நீங்கள் வாசிங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வாங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனம் வாசிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அங்கே தங்குவார். அப்போ எலிசாவை இந்த கனம் பொருந்திய ஸ்திரீன்னு சொல்கிறாங்க. நல்ல வசதி இவங்களுக்கு, இவங்க அந்த பகுதியில் நல்ல கனமாக இவங்க வாழ்கிறாங்க. இவள் வந்து எலிசாவை என்ன பண்ணுறான்னா அவன் வீட்டுக்கு கூப்பிடுறா. அவளுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு, எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சாப்பிடணும், எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும், நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு அவன் கூப்பிட்டா எலியாவும் போகிறார். அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுது, அவன் எப்பொழுதெல்லாம் பிரயாணப்பட்டு ஊழியத்துக்காக போகிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கே போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தான் வருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அந்த சூனேமியால் தன் புருஷனை பார்த்து சொல்கிறா, நம்மிடத்தில், அடுத்த வசனத்தை பாருங்கள், நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் நான் காண்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்தில் எப்பொழுதும் வருகிறார்ல இந்த எலிசாவை நான் ஒரு தேவனுடைய மனுஷனாக பார்க்கிறேன், இவர் ஒரு பரிசுத்தவான் நான் பார்க்கிறேன். இவர் யார்? ஒரு பரிசுத்தவான். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்தான். எலிசா எந்த பிசாசையும் துரத்தில், எந்த வியாதியும் குணமாக்கலை. அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் எந்த ஒரு அற்புதத்தையும் எலிசா செய்யலை. எந்த மரித்தவங்களையும் அவர் உயிரோடு எழுப்பலை. எந்த அற்புதமும் அவர் செய்யலை. ஆனால் இவர் சொல்கிறா, நம்மிடத்தில் வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, எலிசாவுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவருடைய பேச்சு, அவருடைய நடக்கை, அவருடைய பார்வை, அவருடைய அந்த எல்லாமே, அவருடைய உடை முதல் கொண்டு அவரை ஒரு பரிசுத்தவான் இவ பார்த்தாள். ஹல்லேலூயா. அது நல்லது தான், அது தப்பு இல்லை பார்த்தால். அதனால் இவள் என்ன பண்ணான்னா, எலிசாக்குன்னு ஒரு ரூமையே கொடுத்துட்டா வீட்டில். எலிசா எப்போ வந்தாலும் அந்த ரூமில் போய் அவர் என்ன செய்யலாம், சாப்பிட்டுட்டு அங்கே போய் அவர் இருந்து ஜெபம் பண்ணிக்கலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அங்கே பாருங்கள், நாம் மெத்தையின் மேல் ஒரு அறை வீட்டை நம்ம கட்டுவோம், அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் அங்கே என்ன பண்ணலாம்,
தங்கலான். அதுக்கப்புறம் தான் பில்டிங்கே கட்டுறாங்க. யாருக்காக? அது வரைக்கும் வீடு மாடி இல்லாத வீடு, நார்மல் வீடு. எலிசா வர்றதுனால வீடை எப்படி மாற்றுறாங்க? மாடி வீடாக மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க? மாடி வீடாக மாற்றி அங்கே ஒரு மேலே ஒரு மாடியை வச்சு அங்கே எலிசா என்ன பண்ணலாம்? தங்க வைக்கலாம் நம்ம. ஹல்லேலூயா. இவ்வளவும் செய்கிறாள், இவ்வளவும் பண்ணுறா. ஆனால் இவளுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். இவளுக்கு என்ன கிடையாதுன்னா குழந்தை இல்லை. அப்போ எலிசா ஒரு நாள் இவ்வளவு விஷயமும் இவள் செய்கிறத பார்த்து எலிசா சூனேமியால பார்த்து கேட்குறார், உனக்கு என்னம்மா வேணும்? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏதாவது தேவை இருக்கா? அப்போது அவர் சொல்கிறாள், எனக்கு எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை அப்படின்னுங்கிற நியூஸ் யாருக்கு வருது? எலிசாவுக்கு வருது. அப்படிங்கிற நியூஸ் எலிசாவுக்கு வருது. அப்போ எலிசாள் 15ஆம் வசனம், அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிடும் பொழுது அவள் வாசல் படியில் நின்னாள். நின்னொன்ன எலிசா சூனேமியால பார்த்து சொல்கிறாரு, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. எலிசாவுடைய வேலைக்காரன்ட்ட எலிசா சொல்கிறாரு, அவளுக்கு ஏதாவது வேணுமா நீ போய் கேளுன்னு. இவன் போய் கேட்டுட்டு எலிசாட்ட சொல்கிறான், இவங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே எலிசா மேலே வர சொல்கிறான் சூனேமியால. அவள் அந்த வாசலில் நிற்கிறாள். எலிசா சூனேமியால பார்த்து சொல்கிறாரு, ஒரு பிராண உற்பத்தி காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம். 1 வருஷம் கழித்து நான் திரும்ப வருவேன். அப்பொழுது நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். எவ்வளவு தெளிவாக சொல்கிறார். உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும், அது ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது, அப்படி கூட சொல்லலை. அவளுக்கு அதிலே அவள் பெரிய வயது, அவளுக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனால் அவள் சொல்ல, கண்டிப்பாக உனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் தருவார், அது ஆண் பிள்ளை தருவார். நீ ஒரு குமாரனை என்ன பண்ணுவாய்? அணைத்து கொண்டிருப்பாய். அப்போ அவள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அதற்கு அவள், எது? தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அபத்தம்னா என்ன தெரியுமா? பொய். அபத்தம்னா என்னதுன்னா பொய் சொல்லாதீங்கன்றா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நான் சொல்கிற எதுவுமே புரியுது. இவள் யாருக்கு வார்த்தையை கேட்குறார் அப்படின்னா எலிசா என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. எலியாவுடைய வரம் இவர் மேலே ரெட்டிப்பாக இருக்குது. எலியாவுடைய வரம் எலிசா மேலே எப்படி இருக்குது? ரெட்டிப்பாக இருக்குது. இந்த தேவனுடைய மனுஷன் ஆவியில் நிரம்பி ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின ஒரு வெளிப்பாட்டை சொல்கிறாரு. உனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் தருவாருமா, ஒரு ஆண் பிள்ளையை தருவார். 1 வருஷத்தில் நீ அடுத்த வருஷம் நான் வரும்பொழுது அந்த குமாரன் நீ அணைச்சி கொண்டு இருப்பான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறா, ஏன் நீங்கள் பொய் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன சொல்லாதீங்க? பொய் சொல்லாதீங்க. நல்ல கவனிங்க. இப்போ தான் நான் செய்தி டாபிக்குள்ளே வர்றேன். இவளுக்கு எலிசா இவ என்ன நினச்சிட்டானா, நமக்கு குழந்தை இல்லை, நம்ம இவருக்கு டெய்லியும் எல்லா நாளும் நமக்கு சாப்பாடு கொடுக்குறோம், வீட்டில் ஒரு அறையை இவருக்கு கொடுத்துருக்குறோம், அதனால நம்ம ஆறுதலுக்காக இவர் சும்மா சொல்கிறாரா, நம்மளை கொஞ்சம் ஆறுதல் படுத்தலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரோ அப்படின்னு இவர் தப்பாக நினச்சிக்கிட்டா. நல்லா கவனிங்க. எலிசாவை பரிசுத்தவான் என்று பார்த்த இந்த சூனேமியால் ஒரு நாள் கூட தன்னுடைய ஆவிக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கையில் நானும் இவரை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும், ஒரு பரிசுத்தமாக மாறணும், அந்த வளர்ச்சியை அவள் எதிர்பார்க்காததுனால நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தை இந்த சூனேமியாளுக்கு வந்த பொழுது கூட அவளால் விசுவாசிக்க முடியலை. அதை மாம்சத்தில் தான் பார்க்குறா, ஆவியில் அந்த வார்த்தையை எடுத்து அதை அவளால் விசுவாசிக்கவே முடியலை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பினாலும் அவர்களால் அதை நம்ப முடியாத, அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏன் இருக்கிறது அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு உறவாடுகிறதோ, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்குள் வளர்கிற எந்த ஒரு அனுபவமோ அவர்களுக்கு இருப்பதில்லை. ஹல்லேலூயா.
எலிசா ஆவியில் நிரம்பி ஒரு தீர்க்க தரிசனம் பேசுகிறாரு. ஆனால் இவள் சொல்லுகிறாள், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, சும்மா ஆறுதலுக்காக பேசுகிறீங்க. இவள் அதை மாம்சத்தில் எடுக்கிறாள். இவர் ஆவியில் பேசுகிறார், அவளோ எப்படி எடுக்கிறா சொல்லுங்க, மாம்சத்தில் எடுக்கிறா. அதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பாங்களோ, இதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பாங்களோ, சும்மா இவங்க பொய் சொல்கிறாங்களோ. இன்றைக்கி நிறைய நேரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இடத்துல செய்தி வழியாகவோ பாட்டு வழியாகவோ எப்படியோ நம்ம இடத்துல நேரடியாக நிறைய நேரங்கள் நம்மகிட்ட பேசுகிறார். நிறைய நேரம் பைபிள் படிக்கும்போது நம்மோடு பேசுகிறார். ஆனால் நம்மளால் கர்த்தருடைய ஸ்தோத்திரம், கர்த்தரை விசுவாசிக்க முடியாமல் நம்மளால் ஏன் அப்படி இருக்க முடியுது அப்படின்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு வளர்ச்சியில் ஒரு சரியான ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம பெறாதனால தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஏன் ஆவியில் நம்ம வளர முடியலை என்கிறதற்கான 3 காரியத்தை இந்த மார்த்தாளை வச்சு நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். நம்மிடத்தில் வருகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று பார்த்தால், அதுபோல் மார்த்தாலும் இயேசுவை ஒரு பரிசுத்தவான் என்று கண்டு தன்னுடைய வீட்டுக்கு இயேசுவை அழைத்தாள். ஆனால் இவர்கள் ஒரு பொழுதும் அந்த பரிசுத்தத்தில் இவர்கள் வளரவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஊழியக்காரங்களை பார்த்து ரொம்ப மெச்சிக்கிடுவாங்க. ஊழியக்காரங்களை பார்த்து ரொம்ப மெச்சிக்கொள்வாங்க. அவங்க பெரிய ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க பரிசுத்தம், அவங்க இப்படி. ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் ஆண்டவருக்குள்ளே நம்ம வளர்கிறோமா? அம்மா அவங்கள சொல்கிறோம், இவங்கள சொல்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஊழியக்காரங்கள சொல்கிறோம், அவங்க பெரிய பரிசுத்தம் அனுப்பா, அவங்க ஆண்டவருக்குள்ளே வளருவாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிக்காத வரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் மகிமையான காரியங்களை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இங்கே பாருங்கள், இவள் இந்த பிள்ளை அவளுக்கு எலியா அவள் அப்படி சொன்ன பிறகும் அவளுக்கு பிள்ளை பிறக்குது. ஆண்டவர் எல்லா காரியங்களும் அவளுக்கு செய்கிறாள். திரும்ப அந்த பிள்ளை ஒருக்கா இடையில மரித்து போகும். அப்போ கூட அவள் சொல்லுவாள், நீங்கள் அபத்தம் சொல்லாதீங்க, அப்போவே சொன்னேன்ல அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளைக்கு எலிசா உயிர் கொடுப்பார். அவள் அந்த பிள்ளை உயிரோடு எழும்போம். சரி, இப்போ நம்ம என்ன அப்படி நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, இந்த மார்த்தாள் கர்த்தருக்குள் வளர முடியாமல் அவளுடைய வாழ்க்கையில் அவள் சந்தித்த 3 விதமான தடைகள். நல்ல கவனிங்க, சத்ரு நம்மளை ஒரு நாள் ஆண்டவருக்குள்ளே வளர விடவே மாட்டான். நம்ம ஆண்டவருக்குள் வளரக்கூடாது, நம்ம ஜெபத்தில் வளரக்கூடாது, நம்ம வேத வசனத்தில் வளரக்கூடாது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. நம்ம வளரவே விட மாட்டான். ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்து நம்மளை எப்படியாவது கீழே தள்ளணும் அப்படின்னா நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிடுவோன்னு சொன்னால், நம்மளாலலாம் ஜெபிக்க முடியாது, நம்மளாலலாம் வசனம் வாசிக்க, நம்மளாலலாம் ஆண்டவருக்குள்ளே வளர முடியாது, அது ஊழியக்காரங்க தான் அவங்களாம் ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. நம்மலாம் நம்ம ஜெபம் பண்ண, நமக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவர்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு நீங்கள் வளராத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கண்டுகொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு உங்களுக்காக உபவாசித்தாலும், நீங்கள் தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு நீங்கள் வளரல அப்படின்னா சில விஷயங்களை உங்களால் விசுவாசிக்கவும் முடியாது, நம்பவும் முடியாது. சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவும் செய்யாது. ஹல்லேலூயா. அந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டில் போய். நான் இப்போ சொன்ன அந்த அந்த 2 ராஜாக்கள் 4 வீட்டில் படித்து பாருங்கள். அவள் சொன்ன மாதிரியே அவளுக்கு குழந்தை பிறக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த குழந்தை இடையில இறந்துடும். கிட்டத்தட்ட ஒரு வயசு 2 வயசு வரும்போது அந்த குழந்தை இறந்துடும். இறந்த பிறகு அவள் அதே வார்த்தை தான் சொல்லுவாள் எலிசாட்ட, நான் அப்போவே சொன்னேன்ல, நீங்கள் போய் சொல்லாதீங்க, அப்போவே நான் சொன்னேன்ல. அப்போ இவளுக்கு என்னென்னா, அற்புதம் நடந்துச்சு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் இவள் வாழ்க்கையில் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்காது அப்படிங்கிற நிலையை ஆண்டவர் மாற்றி இவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். ஆனாலும் இவளுக்கு அந்த அற்புதம் நடந்தாலும் அந்த அற்புதத்தை நடந்தது மாதிரியே அவள் லைஃப்பில் ஒரு மாற்றமோ ஒரு சந்தோஷமோ அவளுக்கு இல்லை.
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆனால் அவளுக்கு அந்த பெரிய அளவில் அதில் சந்தோஷப்பட்ட மாதிரியோ பெரிய அளவில் அவள் அதை நம்பின மாதிரியோலாம் இல்லை. அவள் வாழ்க்கை அப்படியே நார்மலாக தான் இருக்குது அவளுக்கு. இன்றைக்கி சில நேரங்கள் ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். ஆனால் நம்ம எப்படி தெரியுமா உட்காந்துருக்குறாங்க, ஆண்டவரோடு இந்த வளராத அவர்கள் நான் நல்லா பார்க்குறேன், இன்னுமே நடக்காதது போல், ஒன்றுமே ஆண்டவர் உங்களுக்கு செய்யாதது போல் அவங்க உட்காந்துருப்பாங்க. காரணம் என்னென்னா, கர்த்தரோடு உள்ள உறவில் இவளுக்கு இருக்கிற அந்த 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 உறவில் இல்லாத அந்த அந்த பலன் இல்லாமல் இருக்கிறனால தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இவள் சொல்கிறாள், இவள் வீட்டுக்கு வந்தாச்சு, இயேசு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. மரியாள் என்ன பண்ணான்னா, இயேசுவுக்கு பாதத்தில் போய் உட்காந்து இவள் வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கிற, இயேசு பேசுகிறத இவள் கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறாள். மார்த்தாள் என்ன பண்ணுறான்னா, ஒரே வேலை. இயேசு வந்துட்டார், அவளுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக நடக்கணும். அதை தூக்குறா, அதை சிக்கனை பொரிக்கிறா, மட்டனை அவிக்கிறா, உக்காந்து என்னதாவது பண்ணிகிட்டு இருக்கிறாவா. கடைசியில் இவளுக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. இவளுக்கு அப்படியே சலிச்சு போய் சொல்கிறா, தன்னுடைய இயேசுகிட்ட சொல்கிறா, நீங்கள் கொஞ்சம் கூட அவளுக்கு சொல்லக்கூடாதா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், அவளுக்கு கொஞ்சம் உதவிக்கு என்னை கூப்பிடக்கூடாதா? அப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கோம்? நம்மனா என்ன சொல்லுவோம்? ஆமாம் சரிதான், தனியாக கஷ்டப்படுறா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வசனம் பேசுகிறேன், அப்படி சொல்லலை. இயேசு சொன்னார், மார்த்தாலே, நீ ஏன் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு உட்காந்துருக்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை யாரோ ஒருவருக்கு நேராக வருகிறது. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, ஆனால் தேவையானதை விட்டுட்ட. எதை விட்டுட்ட? நீ தேவையானதை விட்டாச்சு. எது தேவையோ அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நீ பிடிச்சி தூக்கிட்டே இருக்கிற. அது சரியில்லாத, இது இல்லாத, இப்படி இருக்காது, இப்படி இருக்காது, நடக்கலை, அது வரலை, அது செய்யலை, அது பண்ணலை, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எது தேவையோ அதை விட்டால் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் இல்லை. ஹல்லேலூயா. தேவையானதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது இல்லை? அற்புதம் இல்லை. சரி, நல்லா கவனிங்க. சோதரம், முதல்ல இவளுக்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, மார்த்தாள் கர்த்தரோடு கூட வளர்றதற்கோ இல்லைன்னா ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்றதற்கோ இவளுக்கு இருந்த முதல் தடை என்ன அப்படின்னா, இவளுடைய வீணான சிந்தை. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இவளுடைய வீணான சிந்தை. என்ன சிந்தை? நல்ல கவனிங்க. வீட்டில் இயேசு வருகிறார், இயேசுவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எல்லோரும் கவனிக்கிறீங்களா? என்னைய இயேசுவுக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் இந்த சம்பவத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா, ஏற்கனவே சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. உங்கள் வீட்டில் ஏற்கனவே சமையல் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இவள் இயேசு வருகிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு சில வேலையே செய்கிறா. உதாரணமாக ஒரு சிக்கன் எடுத்து பொரிக்கிறதோ, ஒரு பீஃப் எடுத்து அவிக்கிறதோ, ஏதோ ஒன்று பண்ணுறா, எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறா. அது தேவையில்லை, அன்னைக்கு அது தேவையில்லை. இயேசு அந்த வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வரலை. இயேசு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போகலான்னு வரல. அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வசனத்தை இந்த ஜனங்களுக்கு நான் பேசிட்டு போகணும், அந்த நோக்கத்தோடு தான் அவர் வர்றார். ஆனால் இவ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இவ தலைக்குள்ளே போட்டு அதுதான் இவளுக்கு தேவை அப்படிங்கிறது போல போட்டு உருட்டிட்டு கிடக்கிறா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு தேவ சமூகத்தில் நம்மளை உட்காரக்கூடாது அப்படின்னு அவன் எடுக்கிற முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? நமக்கு சில விஷயங்கள் தேவையே கிடையாது, ஆனால் அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு தேவையானது வேற, ஆனால் சில விஷயங்கள் நமக்கு தேவையே இல்லை. கவனிங்க எல்லாரும் எழும்பி பாருங்க. நமக்கு தேவையே கிடையாது, ஆனால் நம்ம அதை செய்வோம். அந்த தேவை இல்லாதது தான் நமக்கு இப்போ அது நடக்காட்டா எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே தந்து, ஒரு மாயையை நமக்குள்ளே தந்து, நம்ம தேவையில்லாத அவசியம் இல்லாத வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம்.
தேவ சமூகத்தில் உட்கார்றதற்கோ, ஜெபிக்கிறதுக்கோ, வேதம் வாசிக்கிறதுக்கோ, ஆண்டவரை துதிக்கிறதுக்கோ, ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கோ, ஆராதிக்கிறதுக்கோ டைமே இல்லாமல் நம்மளை வீணான விஷயத்தில் பிஸியாக வைக்கிறது தான் பிசாசுடைய முதல் தந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறார். அவர் எச்சரிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிப்பா சொல்றது பாருங்க. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் நடக்காதீங்கன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுசாக படித்தா இதனுடைய அர்த்தம், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். இதில் அது முழுசாக நம்ம படிக்கண்டா, நீங்கள் வாசிக்கண்டா, நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தர்றேன். 11ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகணும். நம்ம எல்லாரும் எப்படி மாறணும் கவனிங்க. தேவனுடைய பூரண வளர்ச்சிக்கு, இல்லைன்னா புருஷராகிறோம் அந்த நிலைக்கு நம்ம வரணும். அதற்காக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, சபை பக்தி விருத்தி அடைகிறதற்காக அவர் சிலர் அப்போஸ்தலராக, சிலர் தீர்க்கதரிசிகளாக, சிலர் சுவிசேஷகராக, சிலர் மெய்ப்பராக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. நம்ம சபையாகிய நம்ம பூரண புருஷர் என்கிற அந்த வளர்ச்சியை நம்ம அடைகிறதற்காக இயேசு இந்த பூமியில் 5 விதமான ஊழியத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கார். முதல் ஊழியம் அப்போஸ்தலர், 2வது ஊழியம் தீர்க்கதரிசி ஊழியம், 3வது சுவிசேஷ ஊழியம், 4வது மெய்ப்பன் ஊழியம், 5வது போதக ஊழியம். இவ்வளோ 5 யார் செஞ்சிருக்கிறா? நம்ம செஞ்சுமா? யார் செஞ்சது? ஏற்படுத்தினார். அப்படின்னா அது செஞ்சது யார்? இயேசு. நமக்கு செஞ்சாரா? எதுக்கு செஞ்சார்? சபை என்ன செய்யணும்? பூரண புருஷனாகணும், பக்தி விருத்தி அடையணும், கர்த்தரில் வளரணும். இதற்காக அதை செஞ்சார். அதனால அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைய போல இராதீங்க. நிறைய கள்ள உபதேசம் இப்போ பரவிக்கொண்டே வருது. அந்த கள்ள உபதேசங்களை கேட்காதீங்க, கேட்டு அதன்படி நடக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய வருது, இன்னும் நல்லா கவனமாக இருங்க. யூடியூப்பில் எக்கச்சக்கமாக வருது கள்ள உபதேசம். என்ன பேசணுன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. என்ன பேசணுன்னே தெரியும். ஒரு மைக்கு கையில் கிடச்சிட்டோன்னே அவனுக்கு வானமும் புரிய மாட்டேங்க, பூமியும் புரிய மாட்டேங்க. இயேசு நீ செஞ்ச பாவத்துக்காக, செய்ய போகிற பாவத்துக்காக, இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரிச்சிட்டாரு, இனி நீ பாவம் செய்யலான்னு பிரசங்கம் பண்ணுறான். அப்போ நம்ம மக்கள் சிலவங்களுக்கு இங்கே இல்லை, ஆனால் சிலவங்களுக்கு அதை கேட்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. நாங்கள் எங்கே எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம், பரிசுத்தமாக இரு, ஜெபம் பண்ணு, பிசாசை எதிர்த்து நெல், இப்படி நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். இது கஷ்டமாக இருக்குது. இயேசு நீ செய்ய போகிற எல்லா பாவத்துக்கும் மொத்தத்தில் அக்கௌண்ட் வச்சு பலியாக அவர் சிலுவையில் பலியாயாச்சு. அப்போ நீ எப்படினாலும் வாழலாம்னு சொல்லும்போது எவ்வளோ கேட்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதனால தான் ஜனங்கள் அங்கே வஞ்சிக்கப்படுறாங்க. பவுல் அழகாக சொல்கிறார், நீங்கள் குழந்தையாக இராதீங்க. குழந்தையை போல் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சகத்துக்குமான தந்திரமுள்ள போதகமாகிய காற்றினால் நீங்கள் அடிக்கப்படாமல் இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ஸ்தோத்திரம், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற அந்த சபையை பற்றி அவர் பேசுகிறார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு நீங்கள் அவருக்குள் வளரும்படி அப்படி செய்தார். இது எவ்வளவற்றையும் ஆண்டவர் செஞ்ச பிறகு நல்ல கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் நீங்கள் கர்த்தருக்குள் வளர்றதற்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்தபடியால் நீங்கள் வீணான சிந்தையில் நடக்காதீங்க. நீங்கள் என்ன சிந்தையில் நடக்காதீங்க? அப்போ இதை இப்படி எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க.
இவ்வளவு ஆண்டவர் நமக்கு செஞ்சோம், நமக்குள்ள வீணான சிந்தனை இருக்குமானால் கண்டிப்பாக ஆண்டவர் செய்த இவ்வளவும் வீணு தான். அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சபை பக்தி விருத்தி அடையிறதுக்காக அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதோடு முடிச்சிட்டாரா? இல்லை. அப்போஸ்தலர் ஏற்படுத்துகிறார், தீர்க்கதரிசிகள் ஏற்படுத்துகிறார், போதகர்கள் ஏற்படுத்துகிறார், ஒரு சபையை ஃபார்ம் பண்ணி கொடுத்து அந்த சபையில் நம்மளை உட்கார வச்சுட்டு அவர் போயிருக்கார். இவ்வளவும் ஆண்டவர் நமக்காக செய்தோம். ஒரு பரிசுத்த வேதத்தை நம்ம கையில் எழுதி நம்ம கையில் கொடுத்து விட்டு, இதை நீ படித்து இதன்படி நீ வாழணும், உனக்கு ஒரு போதகரை தரேன், உனக்கு ஒரு மெய்ப்பரை தரேன், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இவ்வளவும் ஆண்டவர் செய்தோம். அந்த சபைக்குள்ள இல்லைன்னா அந்த தனிப்பட்ட நபருக்குள்ள ஒரு வீணான சிந்தனை, தேவையில்லாத சிந்தனை, ஒரு பாவ சிந்தனை இருக்குமானால் கர்த்தர் செய்தார்ல இவ்வளவும் வீண். ஹல்லேலூயா. இவ்வளவும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ உங்கள் சிந்தனையை குறித்து எவ்வளோ நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பாருங்கள். உங்கள் சிந்தனையை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தேவ பிள்ளையை பரிசுத்தத்திலிருந்து கீழே தட்ட பிசாசு முதலாவது போராடுவது உங்கள் சிந்தனைக்குள்ள. உங்களை விசுவாசத்திலிருந்து கீழே தள்ள அவன் போராடுவது உங்களுடைய சிந்தனைக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வீணான சிந்தையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு பலன் கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கவனிங்க, நீங்கள் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வளர முடியாமல் உங்களுக்கு இருக்கிற முதல் தடை என்னன்னா இந்த வீணான சிந்தனைகள். என்ன சிந்தனை சொல்லுங்கள்? நமக்கு தேவையில்லாததை போட்டு யோசிக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு இந்த வீணான சிந்தனைகள், வீணான பிரச்சனைகள், வீணான குழப்பங்கள், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரோம் அப்படின்னு நீங்கள் கேட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் போகணும். ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு நீங்கள் போகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் முக்கியம். முதல்ல தான் மார்த்தாளுக்குள்ளே இருந்தது அதுதான். அவள் தேவ சமூகத்தில் போய் உட்கார முடியாமல், இயேசுவின் பாதத்தில் போய் உட்கார முடியாமல் அவளுக்கு இருந்த முதல் பிரச்சனை அவளுடைய சிந்தனை. அவருடைய சிந்தனை சரியில்லை. அவருடைய சிந்தனை மண்டலங்களுக்குள்ள பிசாசு தேவையில்லாத நிறைய விஷயத்தை போட்டு இவ்வளோ குழப்பி ஒரு வேலை செய்யலை, ஒரு வேலையை ஒழுங்காக செய்யலை. ஒன்று ஜெபம் பண்ணணும், இல்லை இந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். அப்படி தானே? இவளுக்கு ரெண்டையுமே ஒழுங்காக செய்ய முடியலை. ஒன்று என்ன பண்ணோம்? இந்த பற்பல வேலை செஞ்சால இந்த வேலையை ஒழுங்காக செஞ்சு முடிக்கணும், இல்லை ஆண்டவர் பாதத்தில் வந்து உட்காரணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும். நீங்கள் அந்த சம்பவத்தை கரெக்டாக படித்து பாருங்கள். ரெண்டுமே அவள் செய்யலை. செய்ய முடியாமல் தான் இயேசுட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா, எனக்கு ஏன் ஹெல்ப்புக்கு ஆள் விடலைன்னு. அப்போது நம்முடைய சிந்தனையை குறித்து கவனமாக இருக்கணும். நிறைய நேரங்களில் பிசாசு நம்மளுடைய சிந்தனையை ரொம்ப பிஸி ஆக்கிட்டான். உனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அது செய், இதை செய். ஆண்டவர்கிட்ட எப்பொழுதுமே ஹல்லேலூயா, நமக்கு ஆண்டவர் கையின் பிரயாசம் கொஞ்சம் கொடுத்துருக்கிறார். அந்த வேலை செஞ்சுட்டு அந்த காரியத்தை முடிச்சுட்டு நம்ம தேவையானது ஒன்று, அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். எல்லாரும் ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனம். தேவையானது விட்டுறக்கூடாது. நம்ம உலகத்தில் உழைக்கணும், தேவைதான். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம படிக்க வைக்கணும், தேவைதான். நம்ம பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கணும், தேவைதான். வீடு கட்டணும், தேவைதான். இடம் வாங்கணும், தேவைதான். வண்டி வாங்கணும், தேவைதான். எல்லாம் தேவைதான். இந்த எல்லா தேவைக்கு மேலே இன்னொரு தேவை இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அது வீணான சிந்தனையாக போய் இதையும் செய்ய முடியாது, அதையும் செய்ய முடியாமல் ஆயிரும் கடைசியில். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் பாருங்க, காலையில் எலும்புனோட நான் பிசாசு அவங்களை பிஸியாக்கி விட்டுறான். எலும்பு படுக்கையிலேருந்து கண்ணை திறக்கும் பொழுதே 10 வேலையை மண்டைக்குள்ளே போட்டுருவான். இவங்க காலை எழுப்பி 10 வேலை செய்ய ஓடுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த நாள் முடியும் போது அந்த 10 வேலையும் ஒன்றுமே நடந்திருக்காது. 10 அரைகுறையாக தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா தேவையானதை என்ன செஞ்சாச்சு? விட்டாச்சு. ஹல்லேலூயா. தேவையானதை நீங்கள் விட்டுட்டு இந்த உலகத்தில் நீங்கள் வேறு என்னதை செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஸோ ஒரு மனிதனுக்கு முக்கியமானது, தேவையானது என்ன தெரியுமா? எனக்கென்று ஒரு இடம், எனக்கென்று இருக்க ஒரு தெய்வ சமூகம், எனக்கென்று தேவனுடைய பாதம். அதை நீங்கள் விட்டுறக்கூடாது. அதுதான் தேவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அதை நீங்கள் செய்யும் பொழுது, அதை நீங்கள் பின்பற்றும் பொழுது, அதை நீங்கள் கரெக்டாக செய்யும் பொழுது, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சும்மா இருந்து ஜோமடி கொண்டு இருந்தால் கூட சில வேலைகள் தானாக நடக்கும். நான் அனுபவத்தில் பேசுகிறேன். நம்ம ஓடி 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 சாதிக்க முடியாதது நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கும் போது நடந்திருக்கு. சும்மா உட்காந்து ஜெபம் பண்ணும்போது அங்கே வேலை நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம முழங்காலில் சாதிக்கணும் சில விஷயத்தை. நம்ம ஜெபத்தில் இருந்து, தேவ சமூகத்தில் இருந்து போராடி நம்ம சாதிக்கணும். ஹல்லேலூயா. தேவையானதை நம்ம விட்டுட்டோம். இந்த வேதத்தையும், இந்த தேவனோடு உள்ள உறவையும், அந்த தெய்வ சமூகத்தையும், அவருடைய சத்தத்தை கேட்கிறதை நம்ம விட்டுட்டு இந்த உலகத்தில் எண்ணத்தை சாதிச்சு கடைசியில் 80 வயசு 90 வயசு ஆகும் பொழுது எல்லாம் மாயைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சான். அல்லேலூயா. தாவீது இறக்குறது முன்னாடி சொன்னார், நீ இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்ப்பா. அது வரைக்கும் கரெக்டாக வாழ்ந்தான். அதுக்கப்புறம் தேவையே கிடையாது. ஒரு மனைவி போதும் இல்லை, ஒரு மனைவி போதாதா? 1000 மனைவியை கட்டினான். என்னத்துக்கு? தேவையே இல்லை, தேவையே இல்லை. அப்படி ஒரு விஷயம் தேவையே கிடையாது. கத்துறது மனைவி கட்டுறதுக்காக உன்னை ராஜ அரண்மனையில் உன்னை கொண்டு உட்கார வச்சார். ஹல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலை ஆளுவதற்கான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். எதற்கு? 1000 மனைவியை கட்டுறதுக்கா? இல்லை, ஜனங்களை சரியாக நடத்தணும். கர்த்தரிடத்தில் நேரடியாக வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அந்த சாலமோனை எந்த அளவுக்கு நேசிச்சார்னா, நேரடியாக கனவுல வந்து சொப்பனத்தில் வந்து கேட்காரு, உனக்கு என்ன வேணும்னு. இது வரைக்கும் ஆண்டவங்கள்ட்ட அப்படி கேட்டிருக்காரா? கேட்டால் நம்ம என்னத்தை சொல்லுவோம்? உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. ஒரு 10 லிஸ்ட்டு கொடுத்து லிஸ்ட்டுக்குள்ளே கேளுன்னு சொல்லலை, உனக்கு என்ன வேணும் நீ கேளு. அவன் சொல்கிறான், இந்த தேசத்தை ஆள்ற எனக்கு ஞானம் வேணும். ஆண்டவர் அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். சம்பாதித்தை கொடுத்தார், பொண்ணை கொடுத்தார், பொருளை கொடுத்தார், நீடிய ஆயுளை கொடுத்தார். தேவையானதை தேடும் பொழுது மற்றதெல்லாம் சேர்ந்து தானாக வரும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றதெல்லாம் கூட உங்களுக்கு தருவார். சாலமோன் தேவையானதை கேட்டான், எது வேணுமோ அதை கேட்டான். ஆண்டவர் சொல்றார், நீ கேளாத பொண்ணையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தாரேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம தேவை இல்லாதது மேலே நம்முடைய சிந்தனை போகிறதுனால, சாலமோனுக்கு அப்புறம் அந்த ஆலயம் கட்டுறவரை கரெக்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு மண்டை குழம்பிட்டு தேவையில்லாததை போட்டு யோசித்து பைபிள் சொல்லுது, அவனுடைய ஸ்திரீகள், அவனுடைய மனைவிமார் அவனை விக்கிரக ஆராதனை செய்ய அவனை இழுத்து கொண்டு போனார்கள், அவனை வஞ்சித்தார்கள். தன்னுடைய மனைவிக்காகவே இஸ்ரவேலில் கோயில் கட்டினான். அவள் கோவிச்சுக்குவான், சண்டை போடுவான்னு. தன்னுடைய மனைவிக்காக அந்த விக்கிரத்துக்கு முன்னாடி அவனுக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவனை நேரடியாய் தரிசித்தவன். அவன் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறக்க பண்ணினார் ஆண்டவர். யார் ஜெபம் பண்ணும்போது? சாலமோன் ஜெபம் பண்ணும் பொழுது. எலியாவுக்கு நடந்தது போல சாலமோன் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு. ஆனால் அவனுக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவன் யாருன்னு. ஆனால் அவன் போய் ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி கை கூப்பி நிற்கான். ஏன்னா மனைவிக்காக. அவள் சண்டை போடுவான், அவள் பிரச்சனை பண்ணுவான். தேவை இல்லாதது மேலே கவனம் ஒரு தேவ பிள்ளைக்கு போனால் அவன் வாழ்க்கை பிசாசு இழுக்க ஆரம்பிச்சிட்டான், அவனை அழிக்க தொடங்கிட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தேவையில்லாதது மேலே என் சிந்தனை போகக்கூடாது ஆண்டவரே. என் சிந்தனை நீர் ஆளுகை செய்யணப்பா. என் சிந்தனையில் உங்கள் வல்லமையை ஊற்று ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் யூன் அப்படின்னு சொல்கிற ஒரு சைனாவில் உள்ள வாழ்ந்த ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன், கவனிங்க. அவருக்கு அந்த இன்னையிலேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 20-30 வருஷம் தான் நினைக்கிறேன் பின்னாடி இருக்கும். அப்போ சைனாவில் மிகப்பெரிய எதிர்ப்பு சுவிசேஷத்திற்கு. யாரும் பைபிள் அச்சடிக்கக்கூடாது, இந்த சைனாவில் பைபிளே இருக்கக்கூடாது, பைபிளை முழுவதும் இது பண்ணாங்க. அப்போ யூனுங்கிற 16 வயசு வாலிபன், அவன் அவங்க அம்மா பைபிள் பற்றி பேச 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 இவனுக்கு பைபிள் மேலே தீராத ஒரு காதல் வந்துச்சு. எப்படியாவது நமக்கு ஒரு பைபிள் வேணும். பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் பைபிள் வச்சிருக்காரு. இவனுக்கு ரகசிய ஒரு நியூஸ் வருது. அவர்கிட்ட போய் பைபிள் கேட்குறான். அவர் சொல்கிறாரு, உனக்கு பைபிள் தந்ததை கவர்மெண்ட் அறிஞ்சதுன்னா, இங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் அறிஞ்சாங்கன்னா என்ன பிடிச்சி சிறையில் போட்டுருவாங்க, நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டார். இன்னையிலேருந்து ஒரு 20 நிமிஷம் 30 வருஷம் தான் இருக்கும் பின்னாடி நடந்த சம்பவம். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார். நான் சொல்வேன், சில விஷயங்கள்
நம்ம முயற்சி பண்ணி நடக்காதது தேவ சமூகத்தில் இருக்கும்போது நடக்கும். இவர் 100 நாள் உபவாசம் பண்ணார். இந்த பிரதர் யூன் வெறும் 16 வயசு. ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை கஞ்சி மட்டும் குடிப்பார் ஒரு பவுலில். அப்படி கஞ்சி குடித்து 100 நாள் உபவாசம் பண்ணார். எதற்குன்னா, எனக்கு ஒரு பைபிள் ஆண்டவர் தரணும். ஒரு பைபிள் நடந்த சம்பவம். பரலோக மனிதன், ஹெவன்லி மேன் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அந்த புக்கு நான் படிச்சிருக்கேன், அந்த புக்கில் இருக்குது. சைனாவில் வாழ்ந்த ஒரு தேவர், ஹெவன்லி மேன் ஒரு புக் எழுதியிருக்கார் அவர். ரொம்ப பிரயோஜனமாக, ரொம்ப அழகான புஸ்தகம், பரலோக மனிதன் அந்த புத்தகத்தினுடைய பெயர். சரி, இவர் ஒரு வேளைக்கு ஒரு வேளை சோறு சாப்பிடுவார், இல்லை கஞ்சி சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு 100 நாள் உபவாசம் பண்ணாராம். எதுக்குன்னா, எனக்கு ஒரு பைபிள் ஆண்டவர் தரணும். என்ன நடந்தது? 100வது நாள் முடியும் பொழுது அவருடைய வீட்டு வாசலில் 2 பேர் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு தரிசனம் வருது. இவருக்கு ஒரு நபர் வந்து பைபிள் கொடுக்குற மாதிரி இவருக்கு சொப்பனம் வருது. கண்ணை விழித்து பார்க்குறாரு, சொப்பனம். அந்த சொப்பனம் முடியும் ஒரு வீட்டை கதவை 2 பேர் தட்டுறாங்க. தட்டினா ஒருவர் ஒரு சோப்பு பை கையில் வச்சிருக்கிறார். என்னன்னு கேட்கும் பொழுது, எத்தனையோ கிலோமீட்டர் நாங்கள் அந்த பக்கம் ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு சுவிசேஷக, ஒரு ஊழியக்காரர், அவருக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் யூனுடைய வீட்டை காணிச்சு, யூனுடைய அந்த இடத்த காணிச்சு, வீட்டு அட்ரஸை கொடுத்து, இந்த வீட்டில் ஒருவன் வேத புத்தகத்துக்காக ஜோமணி கொண்டு இருக்கிறான், அவன் கையில் இந்த பைபிளை கொண்டு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் 2 ஊழியக்காரர் கையில் கொண்டு அவன் வீட்டு வாசலில் வந்து கதவை தட்டி அந்த பைபிளை கொடுத்து விட்டு போனான். இன்றைக்கி நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாதிக்க, நம்ம நிறைய விஷயங்கள் எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தை நம்ம விட்டுட்டோன்னா, தேவையானதை நம்ம விட்டுட்டோன்னா, நம்ம வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நன்மைகள் அது தடப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த யூன் தேவ வசனத்தை நேசிக்க ஆரம்பித்தார். ஏன்னா 100 நாள் ஃபாஸ்டிங் இருந்து கிடைச்ச பைபிள் அதை வாசிக்க ஆரம்பித்தார். 22 நாளைக்குள்ள மத்தேயு சுவிசேஷம் முழுவதுமாக மனப்பாடம் பண்ணிட்டார் 22 நாளில். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் புஸ்தகம், யோவான், அப்படி வரிசையாக பைபிள் படிக்கிறது மட்டும் இல்லை, மனப்பாடம் பண்ணிடுவார். அப்படியே அவருடைய சாட்சி நான் இன்னொரு நாள் டைம் கிடைச்சா சொல்கிறேன். அவரை பிடிச்சி ஒரு நாள் ஜெயிலில் போட்டாங்க. எப்படி பேதுரு ஆண்டவர் ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்தார், அப்படி கொண்டு வந்தார் ஆண்டவர் யூனை. ஹல்லேலூயா. அப்படியே அந்த அதிகாரிகள் எல்லாம் நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி ஜெயில் கதவு திறக்குது, வெளியே நடந்து வர்றார். ஜெயிலில் 74 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார். அப்போ நடந்த சம்பவம் அது. இந்த அதிகாரிகள் கண்களுக்கு எல்லாம் மறைச்சி எப்படி பேதுருவை ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அது அவருடைய இவ்வளோ லைஃப்பில் நடந்தது. அந்த கதவுகள் திறந்தது, இப்படி அப்படியே நடந்து போகிறார். அந்த அதிகாரிகள் எல்லாம் நிற்கிறாங்க. ஆனால் ஒருத்தருடைய கண்ணுக்கு இவரை தெரியலை. அந்த புஸ்தகம் வாங்கி வாசிச்சு பாருங்க, யூனுடைய புஸ்தகம். ஹல்லேலூயா. அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தேவையானதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நம்மால் பார்க்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நம்ம ஒழுங்காக செய்ய முடியாது. இந்த மார்த்தால போல கடைசி வரை நம்ம குழம்பி கொண்டு தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் இதையும் ஒழுங்காக செய்ய முடியாது, இதையும் ஒழுங்காக செய்ய முடியாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வேலையும் நீங்கள் ஒழுங்காக செய்ய முடியாது, உங்கள் படிப்பையும் ஒழுங்காக செய்ய முடியாது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒழுங்காக பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் மேன்மைகள் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை. பாஸ்டர் எவ்வளவோ சம்பாதிச்சு ஒரு நிம்மதி இல்லை. எவ்வளவு வசதி படைத்தவர்கள் சொல்கிற வார்த்தை இது. எவ்வளவு சம்பாதிக்கணும், எவ்வளோ உழைக்கிறோம், ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த டே, அந்த நாள் முடியும் பொழுது ஒன்றும் இல்லை கையில். எல்லாம் ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை. காரணம் என்ன தெரியுமா? தேவையானதை நம்ம விட்டுட்டோம். ஆண்டவர் மரியாள்கிட்ட சொன்னார், மார்த்தாள்கிட்ட சொன்னார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்க்குற வேலை நம்மளை விட்டு போயிடும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்மளால் வேலை செய்ய முடியாது. இந்த சரீர வேலை நம்மளை விட்டு போயிடும், ஞானம் கூட நம்மளை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. எல்லாம் நம்மளை விட்டு போகணும். ஆனால் நம்மை விட்டு எடுபடாத ஒரு விஷயம் ஒன்று, அது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து, அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவர் தருகிற மகிழ்ச்சி. அதை மரியாள் தேடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மார்த்தாளால் ஏன் ஆண்டவருக்குள்ளே வளர முடியலை அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை இந்த மார்த்தாள் வாழ்ந்தாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ரெண்டாவது, நமக்கு ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் தரணும். திருப்தி உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும்.
கர்த்தர் நம்மளை என்ன நிலையில் வச்சுருக்காரோ அந்த நிலையில் திருப்தியாய் வாழ்ந்து நம்ம பழக வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி. சரி, அது போதும். பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றணும். பிரியமான பிள்ளைகளை போல தேவனை என்ன செய்யணும்? பின்பற்றணும், தேவனை பின்பற்றணும். ரெண்டாவது நல்ல கவனிங்க, இந்த மரியாளுக்கு, இந்த மார்த்தாளுக்கு கர்த்தர் மேலே ஒரு கோபம். ஏசப்பா மேலே என்னது? ஒரு கோபம். ஆண்டவரை சரியாக அவளுக்கு புரிய முடியல. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாத, ஒரு மன நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை இவளுக்கு கிடைக்கிது. அதனால் என்ன வந்துன்னா கோபம் வந்துட்டு ஆண்டவர் மேலே. உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? நான் தனியாக இவ்வளோ கிடந்து கஷ்டப்படுறேன், உங்களுக்கு கவலை? இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட கோபிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம அறியாமல் கோபிக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. சில விஷயங்கள் நமக்கு நடக்காததுனால, சில நன்மைகள் நமக்கு கிடைக்காததுனால, நம்ம நினச்சது போல் சில விஷயம் வராததுனால நம்ம ஆண்டவர்கிட்ட கோபிச்சுக்கிறோம். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? இந்த மார்த்தாள் இங்கே மட்டும் கோவிச்சுக்கல, லாசரு மரிச்சாரில் அப்பவும் அவன் கோவிச்சுக்கிட்ட. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்கள். அதில் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீர்னானால் என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? மரிச்சிருக்க மாட்டான். இதே வார்த்தையை யார் சொல்கிறா? மரியாளும் சொல்கிறா. 32ஆம் வசனத்தை பாருங்கள். 32ஆம், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த வீட்டுக்கு ஒரே, நான் சொன்ன அப்பா அம்மா இல்லாத இந்த குடும்பம், இந்த வீட்டுக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே வருமானம் அப்படின்னா இந்த லாசரு தான். இவன் தான் அந்த வீட்டுக்கு ஒரு ஆண் பையன். ஆனால் இவன் இறந்துட்டான். இவன் இறந்தது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை தான். கண்டிப்பாக அந்த 2 பெண்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனால் மரியாள் என்ன பண்ணுறான்னா, இயேசு இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து அவருடைய பாதத்தில் வந்து விழுறா. இந்த மரியாள் இருக்கிற நல்ல குவாலிட்டி என்ன தெரியுமா? எப்பொழுதும் தேவ பாதத்தில் விழுகிற ஒரு மகளாக இருந்தாள். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த லூக்கால கூட படித்தோம், இயேசுவின் பாதத்தில் இருந்தாள். மரியாள் லாசரு மரித்தது கேள்விப்பட்ட உடனே இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தாள். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு பந்தி இருக்கும் பொழுது இயேசுவின் பாதத்தில் தன்னுடைய அந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினாள். ஹல்லேலூயா. அவள் எப்பொழுதுமே இயேசுவின் பாதத்தை ரொம்ப நேசித்தாள். அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் அவளை மேன்மையாக ஆசீர்வதித்தாள். அவள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை இருந்தது. கர்த்தர்கிட்ட சும்மா கோவிச்சிக்க மாட்டாள், சண்டை போட மாட்டாள். மரியாள் சொன்னதுக்கும் மார்த்தாள் சொன்னதுக்கும் 2 பேரும் ஒரே வார்த்தை தான். நீங்கள் இங்கே இருந்தால் என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? மரிச்சிருக்க மாட்டான். 2 பேரும் ஒரே வார்த்தை தான். ஆனால் 2 பேரும் சொன்ன மாடுலேஷன் வேறு, 2 பேருக்கு இருந்த மனநிலை வேறு. மார்த்தாள் மிகுந்த கோபத்தோடு நம்ம லெட்டர் அனுப்பணும், 4 நாளைக்கு முன்னாடியே இவன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இவருக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதணும். இவர் வேணுக்குனே அங்கே உட்காந்துக்கிட்டார். நம்மளை உண்மையாக நேசிக்கலை. இவர் எப்போ கூப்பிட்டாலும் இந்த பெத்தானியா கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு இவரை எவ்வளோ அன்பாக கவனித்தோம். ஒரு கஷ்ட நேரத்தில் இவர் வரல. ஆனால் உண்மையிலே அவளால் தாங்க முடியாத ஒரு இறப்புன்னு சொல்லும்போது யாராலையும் தாங்க முடியாதான். ஆனால் அவள் கோவித்து கொண்டாள். ஆனால் அதே நேரத்தில் அதே வழியோடு இருக்கிற மரியாள் என்ன பண்ணால? கோவப்படலை. இயேசுக பாதத்தில் வந்து விழுந்து அழுறா. அதே வார்த்தை தான் சொல்கிறான், நீங்கள் இங்கே இருந்தால் என் அண்ணன் இறந்துருக்க மாட்டான்னு. ஆனால் 2க்குமே அந்த புரிதல் வித்தியாசம், 2 பேருக்கு இருந்த புரிதல் வித்தியாசம். இவள் வேதனையில் அழுறா, அவள் கோபத்தில் அழுறா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரங்களில் கர்த்தரை நம்ம தவறாக புரிஞ்சு வச்சுக்கிறோம், இயேசுவை நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனாலும் இயேசு சொல்கிறா, நீ கவலைப்படாத. மார்த்தாள் சொல்ல, உன் சகோதரன் உயிரோடு எழும்புவான். அதெல்லாம் எனக்கு தெரியும். கடைசி நாளில் எல்லாரும் உயிரோடு எழும்புறது தானே, அதுக்கெல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது, அவன் எலும்பதான் அப்படின்னு தான் அவன் பேசிகிட்டு இருக்கிறா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தை நம்ம விட ஆரம்பிச்சிட்டனாலே
நம்ம ஆண்டவரை எப்பொழுதுமே தவறாதான் நம்ம புரிந்து கொண்டே இருப்போம். இது ஒரு பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம். நான் ஏற்கனவே ஆராதனையில் சொன்னது போல ஏசபேலின் ஆவி இன்னைக்கும் சபைகளில் போராடி கொண்டிருக்கு. கர்த்தரை அதனுடைய அந்த ஆவியுடைய தந்திரம் என்னன்னா, ஏசப்பாவை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும் நம்மக்கிட்ட. பாரு நீ எவ்வளோ ஜெபம் பண்ணுற, நீ பாரு நீ எவ்வளோ உபவாசம் பண்ணுற, நீ எவ்வளோ ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவர் உனக்கு எதாவது செஞ்சாரா நீ பாரு அப்படின்னு நம்மகிட்ட உட்காந்து பேசுவோம். அந்த சிந்தனையில் இருந்து நம்ம அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம், நம்ம அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடணும். அடுத்த வினாடி நம்மளை சோர்வுக்குள்ளாக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெப நேரத்தை அது எடுக்கும், நம்முடைய வேத வாசிப்பை எடுக்கும், நம்ம அதிகாலை ஜெபத்தை எடுக்கும், இரவு ஜெபத்தை எடுக்கும், ஆராதனைக்கு வரதை தடுக்கும், ஊழியரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நம்மளோட எடுக்கும், சபையோடு உள்ள ஐக்கியத்தை எடுக்கும், கடைசியில் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போவோம். இதுதான் இந்த ஆவியுடைய தந்திரம். இதுக்கு அதை எடுக்கிற முதல் தந்திரம் என்ன தெரியுமா? கர்த்தரை தவறாக நம்ம இடத்துல சொல்லும். நம்ம சிந்தையில் வந்து நீ எவ்வளோ ஜெபம் பண்ண, எவ்வளோ சர்ச்சைக்கு போன, எவ்வளோ ஆண்டவர் ஆராதிச்ச, பாரு உனக்கு ஒன்றுமே நடக்கலை, அவங்களுக்கு நடக்கு இவங்களுக்கு நடக்கு, ஆனால் உனக்கு ஒன்றுமே நடக்கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்மை விட அதிகமாய் வேதனையும் பாடுகளையும் சந்தித்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் உடுக்க உடை கூட இல்லாமல் இருந்தேன், கப்பல் சேதத்தில் இருந்தேன், என் ஜீவனுக்கு கூட உறுதி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் வாங்கியிருக்கிறேன். அவருடைய ட்ரெஸ்ஸை கலத்தினாரும் உடம்பு ஃபுல்லாக காயங்கள் தான் இருக்கும். எல்லா இடமும் சிறைச்சாலையில் வாங்கின அடிகளும் வேதனைகளும். இன்றைக்கி நம்ம அப்படியா கஷ்டப்படுறோம் இயேசுவுக்காக? இந்த பிரதர் யூனை குறித்து சொன்னேனே, ஒரு பைபிளுக்காக 100 நாள் உபவாசம் பண்ணார். நம்மளை அப்படி ஆண்டவர் அப்படியே வச்சிருக்கிறார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நம்ம கரத்தில் தருகிறார். ஆனால் நம்முடைய மனதில் இருக்கிறது என்ன தெரியுமா? நான் மட்டும்தான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் அந்த உலகத்திலேயே விட்டா யோபுவை விட பவுலை விட நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு இவங்க சொல்லிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிப்பதற்கோ தேவ முகத்தை தேடுறதுக்கோ உங்களுக்கு நேரம் இல்லாத பொழுது உங்கள் சிந்தனை இப்படி தான் தவறாக யோசிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஸோ முதல்ல இவளுக்குள்ள இருந்த வீணான சிந்தை, ரெண்டாவது ஒரு கோபத்தின் சிந்தை. ஏசப்பா மேலே ஒரு கோபம், ஏசப்பா மேலே ஒரு கோபம். ஏன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, இவளுக்குள்ளே சத்துரு இவளை எப்படி ஏமாற்றி வச்சுனா தெரியுமா? தேவ சமூகத்தை விட நிறைய முக்கியமான காரியம் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு மாயையை இவளுடைய சிந்தைக்குள்ளே வச்சிருந்தான். ஹல்லேலூயா. ஏசப்பாவை தேடுறதை விட நிறைய முக்கியமான வேலை உனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மார்த்தாளுக்குள்ள பிசாசு வச்சிருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சிந்தையில் வச்சிருந்தான். ஏசப்பாவை தேடுறதை விட, நீ சர்ச்சுக்கு போகிறத விட, ஆராதிக்கிறத விட, உபவாசிக்கிறத விட, ஜெபம் பண்ணுறதை விட மிக முக்கியமான வேலை உனக்கு இருக்குது அப்படின்னு வச்சிருந்தான். அதனால் அவருடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இதையும் செய்ய முடியலை, இதையும் செய்ய முடியலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி அதுதான் ஒரு தேவனுடைய மனுஷர் சொன்ன ஒரு சாட்சி என்ன சொல்ல. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் வீட்டில் ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு வீட்டுக்கு வாசலில் ஒரு ஆடி கார் வந்துச்சான். என்ன கார் வந்துச்சா? ஆடி கார். இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஆகா, ஊழியத்தில் ஒன்றும் இல்லாமல் கிடக்கும், வீட்டுக்கு முன்னாடி என்ன கார் வந்து நிற்கி? அந்த கார் 68 லட்ச ரூபா. அந்த கார் வந்து நிற்கிது. கார்லேருந்து ஒருத்தர் இறங்குறார். அவருக்கு கையிலெல்லாம் கையிலெல்லாம் மோதிரம், கழுத்தெல்லாம் செயின், நல்ல கோட்டு நல்ல சூட்டு போட்டுட்டு பாஸ்டர் வீட்டுக்குள்ளே வரார். இது நடந்த ஒரு சம்பவம். வந்தாச்சு, உட்காந்தாச்சு, டீ கொடுத்தாச்சு. டீ கொடுத்தோன்னே, என்ன பிரதர், என்ன எதுக்காக வந்தீங்க? இல்லை, நான் இந்த மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறேன், உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன், உங்களை பார்க்க வாரேன், இங்கே ஒரு லாட்ஜில் நான் தங்கியிருக்கிறேன், இப்போ உங்களை பார்க்க வாரேன், இன்றைக்கி சாயங்காலம் நான் ஊருக்கு போயிடுவேன், அதுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வாரேன்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசியிருந்தார். பேசி முடியவும் சரி எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லாம் கண்ணை மூடி நிற்கும் பொழுது ஆவியானவர் இந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னாராம், இவன் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து
ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் போயிருக்கார். எதுக்கு போயிருக்கிறார் அப்படின்னா, பிஸ்னஸ் விஷயமா போகலை, லாட்ஜில் ரூம் எடுத்து தற்கொலை பண்ணி நம்ம சாகணும் அப்படின்னு கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு காரில் வந்திருக்காரு. வந்த கார் எத்தனை லட்ச ரூபா? 68 லட்ச ரூபா கார். இவர் மேலெல்லாம் பொண்ணு போட்டிருக்கார், விரலெல்லாம் கழுத்தெல்லாம் பொண்ணு. ஆனால் எதுக்கு வந்திருக்கார் இத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி? யாருக்கும் மனைவி, பிள்ளைங்கள், சொந்தக்காரங்க, மாமாய், மச்சம் யாருக்கும் தெரியாமல் இந்த ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து லாட்ஜில் ரூம் எடுத்து செத்துறணும். ஆவியானவர் தெளிவாக சொல்கிறேன், இவனை விட்டுறாத, இவனை விட்டால் இன்றைக்கி சாயங்காலம் ரூமில் போய் தற்கொலை பண்ண போகிறான். இவன் காருக்குள்ளே ஒரு விஷ பாட்டில் வச்சுருக்கிறான். கார் எத்தனை லட்சம்? 68 லட்சம். உள்ளே என்ன இருக்குது? சாகிறதுக்கான ஒரு விஷ பாட்டில் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா வசதி உள்ளவங்க, பணம் படைச்சவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் நினைக்கிறீங்களா? எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம். நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், எல்லாரும் நல்லா இருக்கா? அவங்களுக்கு மனுஷனுக்கு ஒவ்வொருக்கும் அவங்கவுங்க திராணிக்கு ஏற்ற சோதனைகள் இருக்க தான் செய்யுது. பைபிள் சொல்லுகிறது, உங்கள் நடுவில் எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுசுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அதை தாண்டி வந்திருக்கிறாங்க. அந்த அக்கினியை நீங்கள் தாண்டி வந்த, உங்களை விட பெரிய பெரிய சோதனைகளை நம்முடைய முற்பிதாக்கள் தாண்டி வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல் கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நின்ன எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டு. அவங்க ஏன் நின்னாங்க? அப்புறம் இவர்கிட்ட சொன்னாங்களாம், இவர்கிட்ட கரெக்டாக சொன்னாராம், பிரதர் நீங்கள் இதுக்கு தானே வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னே அப்படியே அழுதாராம், சின்ன பிள்ளை போல் அழுதாராம். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அவரை விட்டுருந்து அதுக்கப்புறம் அவர் சரியாயிட்டார். இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, மற்ற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஏன் நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை மார்த்தாளுக்குள்ளே இருந்துச்சு. ஆமென். ஏசப்பா எனக்கு மட்டும்தான் பதில் கொடுக்கலை, எனக்கு மட்டும்தான், என் ஜெபத்துக்கு மட்டும்தான் பதில் கிடைக்கல, என்னுடைய உபவாசத்துக்கு தான் பதில் கிடைக்கல, என்னுடைய ப்ரேயருக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுக்குற, மற்ற எல்லாரையும் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள், பாடுகள் எல்லாம் தாண்டி வர்றோம் நம்ம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதனால தான் பைபிள் சொல்லுகிறது நமக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம், ஆமென், 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, நமக்கு எதில் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு இந்த பிசாசுகளோடு எப்பொழுதும் போராட்டம் உண்டு. யாருக்கு? எல்லாருக்கும் உண்டு. கர்த்தரை நம்பி வர்ற, தேடி வர்ற எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்கள், 10ஆம் வசனத்தில், அதனால் என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் பலப்படுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் எதிர்க்கணும். பிசாசனுடைய எதை எதிர்க்கணும்? தந்திரங்களை நீங்கள் எதிர்க்கணும். அதனால் நீங்கள் பலப்படுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ நமக்குள்ள இந்த சிந்தனைகளை நம்ம இன்றைக்கி ரொம்ப அதிகமாக நம்ம கவனிக்க போகிறோம். என் சிந்தனை எப்படி இருக்குது? இந்த மார்த்தாளை போல் வீணானதை சிந்திக்கிறேன்னா, இல்லை கோபத்தின் சிந்தை எனக்குள்ளே இருக்கா, இல்லைன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையின் சிந்தை எனக்குள்ளே இருக்கா? நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. இதுவும் ஒரு பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். அப்படியே சிந்தனைகளுக்கு இப்படி போட்டு வச்சுட்டே இருப்பான். நீ மட்டும்தான் கஷ்டப்படுற, உனக்கு மட்டும்தான் ஒன்றும் நடக்கலை, மற்ற எல்லாருக்கும் எல்லாம் அப்படி கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. ஒரு 5 காரியம் நடக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இவ்வளோ நாட்கள் கர்த்தர் நம்ம மேன்மையாய் நல்லதாக நடத்தி கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. எவ்வளவோ பாடுகள், சோதனைகள் எல்லாம் பரிசுத்தவான்கள் உபவாசித்து ஜெபித்து தாண்டி வந்திருக்காங்க. நம்மளும் தாண்டி போக முடியும். ஆமென். நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆமென், சோதரன். கர்த்தருக்குள் வளர முடியாமல் இருக்கிற இந்த மார்த்தாளை போல நமக்கு இருக்கிற இந்த 3 விதமான சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்குமானால், இன்றைக்கி ஜெபம் பண்ணி
நம்முடைய சிந்தனையில் ஒரு விடுதலையை நம்ம பெறப்போகிறோம். எல்லாரும் முழங்கால் பண்ணிவிடுவோம். தெய்வ சமூகத்தில் முடிந்தால் நீங்கள் முழங்கால் பண்ணிவிடுங்க. கஷ்டமாக இருந்தால் எளிமை நில்லுங்க. எதுனாலும் நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு நல்ல விடுதலை உள்ள சிந்தனை எனக்கு நீர் தர வேண்டும். என் சிந்தனை மண்டலங்களுக்குள்ளே சத்துரு போராடக்கூடாது. சோர்வின் எண்ணங்கள் என்னை விட்டு மாறட்டும். ஆமீன். இந்த தாழ்வு மனப்பான்மை எண்ணம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றும் நடக்காது, எனக்கு ஒன்றும் ஆண்டவர் செய்ய மாட்டார், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்துன்னா ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய அவிசுவாசம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து போடும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்கலாமா? எதை நீங்கள் முக்கியமாக நினைக்கிறீங்க? எது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு யோசிச்சு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த வீணான சிந்தனை என்னை விட்டு மாற்றும். எனக்கு இருக்கிற ஆண்டவரே இந்த உங்கள் மேலே இருக்கிற அந்த கோபத்தின் சிந்தை எனக்குள்ளே இருக்குமானா, ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலைங்கிற அந்த எண்ணம் இருக்குமானால் அது என்னை விட்டு மாற்றி போடும். என்னுடைய இந்த தவறான புரிதலை மாற்றி போடும். ஆண்டவரே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்காக தான் செய்கிறார். நல்லா புரிஞ்சு விடுங்க. உங்களை ஏதோ ஒரு நன்மைக்கு நேராய் உங்களை நேசிக்கிறபடினால தான் சில அற்புதங்களை செய்கிறார். சில அற்புதங்களை இன்னும் செய்யாமலும் வச்சிருக்கிறார். சில அற்புதங்களை ஏன் ஆண்டவர் செய்யாமல் வச்சிருக்காருன்னா, உங்களை அவர் நேசிக்கிறார். உங்களை வேறு எதுக்காகவும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார். அதுக்காகத்தான் சில அற்புதங்கள் அப்படியே செய்யாமல் வச்சுருக்கிறார். அதனால் நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு ஆண்டவர் எனக்கு செய்யலை, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் மேலே அந்த கோபமோ அந்த இதெல்லாம் நமக்கு வேண்டாம், வருத்தம் எல்லாம் வேண்டாம். அவர் என்றைக்குமே நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அவர் தீமை செய்ய அறியாத ஒரு தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். எல்லாம் நன்மையாய் செய்கிறார் பைபிள் சொல்லல. நன்மைக்கு ஏதுவாக எல்லாம் நமக்கு செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தை விட வேறு நிறைய விஷயங்கள் முக்கியம் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்குதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் சமூகத்தையும் உங்கள் பாதத்தையும் அதிகமாய் பிடிக்கிற ஒரு மனுஷனாக மாற்றுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அதிகமாக தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி எடுத்து நடக்காத சில தடைகள், சில அற்புதங்கள், சில நன்மைகள் நீங்கள் முயற்சி எடுக்காமலேயே நீங்கள் ஜெபத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஜெபிக்கிறதுனாலேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். தேவ சமூகம் இருந்து பாருங்கள். அவங்கள பார்க்க போகிறேன், இவங்கள பார்க்க போகிறேன், இங்கே போகிறேன், அதில் இந்த வீணான அலைச்சல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தில் இந்த குறிப்பிட்ட நாள் நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவர் எனக்கு இதை தரணும்னு உட்காந்து போராடி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். ஓ ராபா ஷீராபா தியான்தடா ஹந்தாலா ரீகாபாலா ராபா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுப்பாராக. உபவாசிக்கிற கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தாழ்வு மனப்பான்மை சிந்தனைகளை என்னை விட்டு எடுத்துரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் இப்படி, இந்த எண்ணங்கள் என்னை விட்டு மாறட்டும். தெய்வம் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், இன்னும் செய்யாதிருக்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி பழகுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. ஆமென். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த ஒரே ஒரு வாழ்க்கை நாங்கள் உமக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு நல்ல கிருபை கொடாப்பா. ஓ ஷாபௌரி தியாந்தடா பௌகபா லஹதனா ஷந்தடா தியாந்தரா பரபா. உலகத்திற்காக, மனுஷனுக்காக, பாவத்திற்காக, பிசாசுக்காக, உலக இச்சைகளுக்காக, அழிந்து போகிற காரியங்களுக்காக நான் வாழக்கூடாதப்பா. என் வாழ்க்கையை நான் நானே வீணாக்கிடக்கூடாதப்பா.
உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரோன்னு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரு. ஒருவேளை நீங்கள் ஜெபத்தை நிறுத்தி இருந்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஹல்லேலூயா அரை மணி நேரம் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஜெபிக்கிற கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். கண்டிப்பாக உங்களுக்கு தரும். உங்கள் முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு அரை மணி நேரம் எனக்கு ஜெபம் பண்ணுறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டைமை பார்த்து இருப்பேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், வேறு ஒன்றுமே நான் செய்யலை. ஏசப்பா நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு உதவி செய்யுங்க நான் கேட்டேன். ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுக்கும் அதை செய்வார். உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். உங்களுக்கு உதவி செய்வார். கேளுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கணும். ஒரு மரியாதை போல எப்போதும் உடைய பாதத்தில் நான் இருக்கிற ஒரு பிள்ளையா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்த கடமைகள், எனக்கு கொடுத்த வேலைகள் இதை நான் முடிச்சுட்டு உங்கள் பாதத்தில் நான் இருக்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா. வீணான என் நேரத்தை நான் செலவழிக்காமல், வீணாக உட்காந்து என் டைமை பாஸ் பண்ணாமல், வீணான காரியங்களை உட்காந்து யோசித்து குழம்பிக் கொண்டு உங்கள்கிட்ட கோபப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் வாழாமல் உங்கள் சமூகத்தில் இருக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்கப்பா. எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. தேவையானது ஒன்றேன்னு சொன்னீரே,